Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் 10,158 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள 800 மெகாவாட் வடசென்னை மிக உய்ய அனல் மின் திட்ட நிலையம் 3 திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 190 ஏக்கர் நிலப்பரப்பில் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் திட்ட நிலையம் 3 நிறுவுவதற்கான அரசாணை கடந்த 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் கலைஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக மந்தமாக நடைபெற்று வந்த இந்த மின்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் மின்திட்டங்கள் அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டு உடனடியாக இயக்கத்திற்கு கொண்டு வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பயனாக பணிகள் முடிக்கப்பட்டதை தொடர்ந்து வடசென்னை அனல் மின் திட்ட நிலை 3 வியாழனன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, ஆர். காந்தி உள்ளிட்டோருடன் புதிய திட்டப்பணிகளை பார்வையிட்டதுடன் அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் அதி உயர் நிலை வெப்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறுவப்படும் தமிழ்நாட்டின் முதல் அனல் மின் திட்டமாகும். பிற அனல் மின் திட்டங்களை ஒப்பிடும்போது இது 5 முதல் 6% வரை அதிக திறன் மிக்கதாகும். எனவே இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு எரிபொருள் செலவு குறைவதுடன் மின் உற்பத்தியை தொடங்குவதற்கும் குறைவான நேரமே தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய நிலக்கரி நுகர்வு 0.45 கிலோகிராம் அளவு மட்டுமே தேவைப்படுவதால் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு 25 முதல் 30% வரை குறைகிறது. எனவே இத்திட்டமானது சுற்றுச்சூழல் நட்புணர்வு தன்மை கொண்டதாகும். இந்த நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை 765 கிலோ வோல்ட் மின் தொடரமைப்பு மூலமாக மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு பகிர்மானம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாநிலத்தின் மின் உற்பத்தி திறன் மேலும் அதிகரித்து மாநில மின்சார தேவையினை பூர்த்தி செய்ய உறுதுணை புரிவதுடன் வெளிச்சந்தையில் மின் கொள்முதல் செய்வது குறைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் மின்சார வாரியத்தின் நிதிநிலை மேம்படுவதுடன் நம் மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் இத்திட்டம் முக்கிய பங்களிக்கும் என்று நம்பப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.